ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காதலை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கணவன் மனைவி உறவில் காதலுக்கும் புரிதலுக்கும் இடம் முக்கியம் என்பதை கூறுவதாகும் இந்த கதையின் மைய கருத்து. அரவிந்த் மற்றும் மிதுனா 2 வெவ்வேறு உலகங்களில் வாழ்ந்தவர்கள். ஒருவன் தொழில்நுட்ப உலகில் கவனம் செலுத்துபவன், மற்றொருவர் கல்வி மற்றும் குழந்தைகளோடு காலத்தை செலவிட விரும்புபவர். பெற்றோர் ஏற்பாடு செய்த திருமணம் அவர்கள் இருவருக்கும் புதிய அனுபவம். திருமணத்தின் தொடக்கத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள். மிதுனா அரவிந்தை காதலிக்க தொடங்கினாலும் அவன் அவளிடம் அதிக நேரம் செலவிடாமல் வேலைப்பளுவில் கவனம் செலுத்துகிறான். இது மிதுனாவுக்கு சற்றே வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அவள் இதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறாள். மிதுனா அவனிடம் பேச நினைக்கும் போது அரவிந்த் அவளிடம் அதிகம் கவனம் செலுத்தாமல் செல்பேசி மற்றும் மடிக்கணினியில் மூழ்கியிருப்பான். அவன் ஒருபோதும் கோபப்பட மாட்டான். ஆனால் அவள் எதிர்பார்த்த மனதோடு பேசிவிட மாட்டான். இது மிதுனாவுக்கு ஏமாற்றமாகும். ஒரு நாள் மிதுனா தோழிக்கு மனம் திறந்து பேசுகிறாள். அவன் என்னை விரும்புவான் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் அவனுடைய முன்னுரிமையில் இல்லையோ என்ற உணர்வு வருகிறது. அன்று இரவு அரவிந்தை நேரம் கேட்காமல் மிதுனா அவனிடம் பேசாமல் இருக்கிறாள். ஆனால் அவள் உடல் சோர்வில் இருந்தது. அடுத்த நாள் காலை அவளுக்கு காய்ச்சல் வருகிறது. மிதுனா பள்ளிக்கு செல்ல முடியாமல் படுக்கையில் கிடக்கிறாள். அரவிந்த் இதை பார்த்ததும் அவளுக்கு உண்மையாகவே கவலைப்படுகிறான். வேலை பற்றியெல்லாம் மறந்து அவள் அருகில் இருக்கிறான். அவன் மிதுனாவுக்கு மருந்து வாங்கி வருகிறான். சூப் செய்து கொடுக்கிறான். பள்ளியில் கேட்ட மாணவர்களின் செய்திகளை அவளுக்கு சொல்லி அவளை கவலை கிடப்படாமல் பார்த்து கொள்கிறான். மிதுனா இதை பார்த்து அவன் உண்மையில் அவளை விரும்புகிறான், ஆனால் தனது பணி காரணமாக அதை வெளிப்படுத்த தவறுகிறான் என்பதை உணர்கிறாள். ஒரு வாரத்தில் மிதுனா நல்லபடியாக மாறிவிடுகிறாள். அந்த நேரத்திற்குள் அரவிந்தும் மிதுனாவும் ஒன்றாக அதிக நேரம் செலவிட உண்மையாக இணைந்து விடுகிறார்கள். அரவிந்த் உண்மையில் மிதுனாவை புரிந்து கொள்வதைப் போல் நடந்து கொள்கிறான். அவள் விரும்பும் நேரத்தில் பேசி தருகிறான். அவளுடைய உலகத்தை புரிந்து கொள்ள முயல்கிறான். மிதுனாவும் அவனுடைய வேலை அழுத்தத்தை புரிந்து கொள்கிறாள். அவன் விரும்பும் அமைதியான நேரத்தை மதிக்கிறாள். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் இடைவெளி கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் உறவை உருவாக்குகிறார்கள். ஒரு நாள் மிதுனா அரவிந்திடம் கேட்கிறாள், நீங்கள் எப்போதும் என்னை நன்றாக பார்த்து கொள்ள நினைக்காதது ஏன்? அரவிந்த் சிரித்து, நான் நினைக்காமல் இருந்ததில்லை, ஆனால் அதை வெளிப்படுத்த தவறிவிட்டேன். இனிமேல் அதை சொல்ல முயற்சிக்கிறேன். மிதுனா மகிழ்ச்சியுடன் அவனை பார்த்தாள். காதல் என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல. அது தினமும் கற்றுக்கொள்வதும் பகிர்வதும் புரிந்து கொள்வதும் தான். காதல் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். உரையாடல் மற்றும் பரஸ்பர புரிதல் இல்லாத காதல் உறவின் மீதான நம்பிக்கையை சிதைத்து விடலாம். கணவன் மனைவி உறவில் நேரம்
ஆழ்ந்த உரையாடல், பரஸ்பர புரிதல் ஆகியவை ரொம்ப முக்கியம். காதல் என்பது ஒரு அழகான உணர்வு, ஆனால் அதை கனிவாக பராமரிக்க வேண்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் கணவரோட அன்பாக பழகுங்கள்.